வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே சரணம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நம்மளோட பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு வழங்கப்பட்ட உரிமை மற்றும் கடமையின் அடிப்படையில நம்மளோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம பலதரப்பட்ட முறையில நம்மளோட புரிதல், நமது அறிவுக்கு தகுந்த மாதிரி பல வகையில வாக்கு செலுத்தியிருப்போம். எப்படி வாக்கு செலுத்தி இருந்தாலும் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்யவும், மக்களுடைய பாதுகாப்பு சுதந்திரத்தை பேணி காக்கவும் சிறப்பான அரசாக இருக்கு. இதுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்த்தும் எண்ணமும் அவங்கள நல்லது செய்யக்கூடிய முறையில நமக்கு இருக்கணும். அந்த வகையில மே 1 தொழிலாளர் நலதின வாழ்த்துக்களோடு இன்றைக்கு ஆக்கத்துறை அப்படின்ற ஒரு சிந்தனையை சாமிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப ஆக்கத்துறை அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்க பாக்கியம் எல்லாம் நம்ம ஏற்கனவே செய்த வினையின் விளைவும் செயல் நமக்கு நல்லது நடக்கிறது பூரா அதனுடைய செயல் விளைவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு, இனிமேல் நம்ம எண்ணக்கூடிய எண்ணம் எல்லாம் நல்ல காரியத்துக்கு செய்யறதுக்கும் நல்ல காரியமாக நினைப்பதற்கும் அதுக்கு நம்மளோட ஆற்றல் முழுவதையும் சக்தி முழுவதையும் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அதுதான் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் சைடு. பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா தமிழ்ல ஆக்கத்துறை அப்படின்னு சாமிச்சு சொல்றாங்க. அந்த வகையில நம்ம நடந்த எலெக்ஷன்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்காண்டி சில பேர் சிந்தனை செய்து வாக்கு செலுத்தியிருப்போம். சில பேர் சிந்திக்காம லஞ்சம் வாங்கிட்டோ, இனம் பார்த்து, மதம் பார்த்து, ஜாதி பார்த்து, மொழி பார்த்து, ரசிகர் அப்படிங்கிற முறையில, கட்சியோட சின்னம் அப்படிங்கிற முறையில, கட்சி பிடிச்சிருக்குங்கிற முறையில மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், ஏற்கனவே இருந்து சரியில்லைன்னு தூக்கிட்டு திரும்பி மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாம், இவர்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாம், புதுசா வந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாம் என்ற எண்ணத்துல நம்ம வாக்கு பதிவு செய்திருப்போம். இல்லை யாரையுமே விரும்பல அப்படின்னு சொல்லி வாக்கு பதிவு செஞ்சிருப்போம். இது எப்படி இருந்தாலுமே மலரக்கூடிய ஆட்சி நல்லாட்சியாகும். அந்த ஆட்சி மலர்ந்த பின்னர் மக்களோட உரிமையையும் பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் தொடர்ந்து நல்ல முறையில செயல்படக்கூடிய மக்களாட்சியாக அமையணும். அதுக்கு நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவங்கள வாழ்த்து மூலியமா தான் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சாஞ்சு சொல்றாங்க. நமக்கு விருப்பம் இருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனாலும் அவங்க நம்ம ஆட்சி செய்யும் போது எல்லாருக்கும் சேர்ந்துதான் நலத்திட்டங்களை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற முறையில நம்ம கீழ்கண்ட முறையில நம்ம சாமிஜி சொன்ன முறையில வளர்த்தலாம். ஒவ்வொருத்தரும் காலையில எந்திரிச்ச உடனேயோ இல்ல அன்றாடம் இன்னைக்கு ஆட்சி 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையில ஓட்டு எண்ணி நல்லாட்சி அமைகிறதுக்கும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம் அப்படிங்கிற வாசகங்களையும் அந்த தலைவர்கள் பொறுப்புடைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கொடுத்த உலக நல வாழ்த்து இருக்காங்க. அந்த கவி 1955 வருஷம் சாமி எழுதியிருக்காங்க. கவி எண் 1852வது கவி. இந்த கவியோட சேர்த்து நம்ம அவங்கள வாழ்த்தலாம். நல்லாட்சி அமையணும் அப்படிங்கிற நோக்கத்துல, நல்லாட்சி மலர்ந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து செயல்படணும் அப்படிங்கிற ஆழ்ந்த எண்ணத்தோட அவங்களுக்கு இப்ப தவம் தெரிஞ்சிருந்தனா தவம் முறையில என்னென்ன தவம் தெரிஞ்சிச்சோ அந்த தவ முறையில இருந்து பார்க்கலாம். இல்லைன்னா அவங்களோட இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு வரக்கூடிய ஆட்சி நல்ல ஆட்சியாகவும் வந்த பின் சிறப்பாக இருக்கணும்னு எண்ணத்தோட வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் வீரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைப்புண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் பற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் என்ற இந்த கவியோட நம்ம சேர்ந்து அன்றாடம் வாழ்த்தும் போது அந்த எண்ண அலைகள் யார் ஆட்சிக்கு இருந்தாலும் அவங்கள நல்லது செய்யறதுக்கு நமக்கு தோணும். ஓகேங்களா? அதுவும் போக ஒவ்வொருத்தரோட கருமையும் தூய்மையாகணும் அப்படின்னு சொன்னா நம்ம அன்றாடம் 5 பேரை வணங்கணும் அப்படின்னு நம்ம மகான்கள் கொடுத்துருக்காங்க. அதுல மாதா, பிதா, குரு, தெய்வம், ஆட்சியாளர்கள், இந்த இவங்களை எல்லாரையுமே நம்ம காலையில எந்திரிச்ச உடனேயும் அன்றாடம் இவங்களை நம்ம வாழ்த்தணும். அப்போ நம்மளோட நம்ம பெத்தவங்க குரு தெய்வத்துக்கு இணையானவங்க ஆட்சியாளர்கள் அவங்கள வாழ்த்தும் போது
நமக்கு சிறப்பான ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் ஒட்டுமொத்த மக்களும் வந்து அவங்க வாழ்த்தும் போது வந்து அது செயல்படும் அப்படின்னு வந்து சாமி சொல்றாங்க. அதுவே நல்லாட்சி அடித்தளமாக அமையும். அதனால சிந்தனையுள்ள வாக்கு தான் சிறப்பானது. அப்போ அடுத்த முறை வாக்கு செலுத்தும் போது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் நல்லவர் அப்படிங்கிறதுக்காண்டி ஒட்டுமொத்த தேசத்துல உள்ள அவங்களுக்கு கீழே உள்ளவங்க பூரா நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற வந்து கருத்தை வந்து முதல்ல மாத்துறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி ஒரு கட்சி சின்னத்தை பார்த்து போறது, கட்சியை பார்த்து போறது, இந்த இனத்தை பார்த்து போறது, இதெல்லாம் வந்து மக்கள் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு உண்டான வேலையை ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அந்த வேட்பாளராக நிற்கக்கூடியவங்க வந்து நல்லவங்களா, தொடர்ந்து நல்லது செய்வாங்களா அப்படிங்கிற முறையில தேர்ந்தெடுத்து நம்ம செய்யணும். இதுல குறிப்பா வந்து நல்லவங்கன்னு தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் மாத்தினாலும் அதனுடைய செயலின் விளைவு நமக்கு தான் வரும். இப்போ நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா அதனுடைய விளைவை பொறுத்துதான் நமக்கு வினை பதியுமே தவிர, நம்ம நல்லதை நினைச்சு செஞ்சுட்டு அதுல வேற மாதிரி இருந்துச்சு அதுக்குண்டான விளைவு நம்மதான் சந்திச்சுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுட்டு இந்த வேதாத்திரிய வாழ்த்தோட நம்ம வாழ்த்தும் போது விரைவில் ஓருலக ஆட்சி அமையும். சாமிஜியோட எண்ணமே அதான். விரைவில் ஓருலக ஆட்சி முறை, உலகத்துக்கு ஒரே ஆட்சி தான். இது மாதிரி ஒவ்வொரு முறையும் தேர்தல், அது அந்த ஆட்சியாளர்கள் வந்து யாருன்னு கூட தெரியக்கூடாது. பிரச்சாரம் நல்ல ஆட்சி நடந்தது பிரச்சாரமே செய்ய வேண்டியது. நல்ல மனிதனாக எதுக்கு பிரச்சாரம் செய்யணும்? எத்தனையோ பணத்தை செலவு பண்ணி கொண்டா அந்த எலெக்ஷனுக்குன்னு இந்த பிரச்சாரத்துக்குன்னு செலவு பண்ணக்கூடிய பணத்தை வந்து மக்கள் நலத்திட்டத்துக்கு பயன்படுத்தலாம் என்ற முறையில வருங்காலத்துல இருக்கணும் அப்படிங்கிறது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து நம்ம இந்திய அதுல வந்து நம்ம இந்திய குடிமகன் என்ற முறையில நம்ம பாக்கியசாலியாக நம்ம கருத வேண்டும். இதை வந்து இந்த வாழ்த்து வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய நம்மளுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு இந்த வாழ்த்தை நம்ம வாழ்த்தலாம். இப்ப எண்ணிக்கையில அதிகமா ஓட்டு செலுத்தி வந்துட்டா மட்டும் வந்து நல்லதாயிடாது. எல்லாரோட எண்ணங்களும் வந்து நல்ல எண்ணத்தா இருக்கு. அதான் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை, பணம் போல் வாழ்க்கை அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. அப்போ இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்த்தோட சேர்ந்து இந்த சங்கல்பம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மேலாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்ற ஒவ்வொரு நாளும் வந்து மேற்கண்ட வாழ்த்தோடு வேதாத்திரிய வேள்வி வாழ்த்தோடு இந்த சங்கல்பத்தையும் நம்ம அன்றாடம் வந்து நம்ம சொல்லலாம். இது மாதிரி நம்ம புரிஞ்சு வாழும் போது நமக்கு எப்பயும் வாழ தெரியுமோ அப்பதான் வந்து ஆழத்தெரிய ஒரு ஆட்சி நடக்கும் அப்படின்னு வந்து சாமிஜி சொல்றாங்க. நம்ம லஞ்சம் வாங்கிட்டு வந்து சாமிஜி காலத்திலே சொல்லியிருக்காங்க, லஞ்சம் வாங்கிட்டு போனா நீ என்னை விரும்பியா நீ வந்து என்னை தேர்ந்தெடுத்த, நான் கொடுத்த காசுக்காண்டி தான் அதனால நான் உனக்கு எதுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டதாகவும் வந்து சாமிஜியே வந்து சொல்லியிருக்காங்க. இன்முகம் அப்படிங்கிற ஒரு சாமி உரையாற்றிருப்பாங்க. அதை கேட்டீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நல்லா புரியும். சாமி வந்து அதில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஆட்சியினுடைய மக்கள் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழ்த்தணும் அப்படின்னு வந்து சிறப்பாக சொல்லியிருப்பாங்க என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குருவே சரணம்.